வணக்கம். பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறாங்க. தற்சமயம் பார்த்திங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்திருக்கு. இப்போ இந்தியாவில் அதுவும் குறிப்பாக கேரளாவில் மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருந்த GFRG பேனல் தற்சமயம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பேனல்ஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ அதனால் இன்னி GFRG பேனல்லையும் வீடு கட்டுறது இன்னும் ரன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் GFRG பேனலை பற்றியான தகவல் முழுமையாக உங்களுக்கு தெரியும். பாருங்கள் வீடியோவை. இந்த GFRG பேனல் அப்படிங்கிறது எந்த மெட்டீரியலில் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சம் பவுடர் ப்ளஸ் லைமு அதெல்லாமல் கிளாஸ் உள்ளே பயன்படுத்தி தான் இந்த ஜிப்சம் போர்டு பண்ணுறாங்க. இந்த ஜிப்சம் போர்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவிட்டி வால் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 போர்டுக்கு நடுவில் ஜாயின் பண்ண மாதிரி பாக்ஸாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இது நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டு கிடையாது. ஆனால் காஸ்ட்டு நான் சொல்கிறது காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு டிஃப்ரெண்ட் இல்லை. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே கட்டக்கூடிய கட்டடங்களுக்கு இந்த மாதிரி கட்டடங்களுக்கு நம்ம போகலாம். 1000க்கு கம்மியாக இருக்கக்கூடிய கட்டடத்துக்கு இந்த மெட்டீரியலுக்கெல்லாம் போனோம்னா மெட்டீரியல் லேபர் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது காஸ்ட்டு நார்மலோட அதிகமாகிரும். ஸோ 1000 1500க்கு மேலே இருக்கக்கூடிய பில்டிங்க்கு இந்த மெத்தடு ஓகே. இந்த GFRG பேனலில் வச்சு கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கு வால் பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு தான் திக்னஸ் இருக்கும். அதாவது 125 mm. அப்போ வால் திக்னஸ் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த பில்டிங்கை நம்ம கொஞ்சம் பெருசாகவே கட்ட முடியும். வால்னால் ஒரு 3/4 அடி செவுத்தில் இருக்கிறத விட இது குறைவு தான். 9 இன்ச்சை விட இது 5 இன்ச்சு தான் வருது. ஸோ அதில் நம்மளுக்கு கொஞ்சம் ஏரியா சேவிங் ஆகுது. அதே மாதிரி இந்த கட்டடம் கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தில் நம்ம தாராளமாக கட்டலாம். பலர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சந்துக்குள்ளையெல்லாம் கொண்டு போய் கட்டுறதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. அல்ல, இது க்ரேனில் தான் தூக்கி வைக்க முடியும். அந்த வால்ஸையும் ரூப் ஸ்லாபுக்கு உண்டான பேனலையும் தூக்கி வைக்கிறதுக்கு க்ரேன் தான் தேவை. அப்படி க்ரேனில் தூக்கி வைக்கிறதுக்கு க்ரேன் நிற்கிறதுக்கும் அந்த பூம் மூமெண்ட் ஆகிறதுக்கும் லாரியில் கொண்டு நிறுத்தி வச்சுருக்கிறதுக்கும் அங்கே நிறுத்தி வேலை செய்கிறதுக்கு அங்கே இட வசதி இருக்கணும். இட வசதி இல்லாத இடங்களில் இதை பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். அப்புறம் இது ஹீட்டை வெளியில் இருக்கிற ஹீட்டை உள்ளே கொண்டு வராது. ஸோ அதனால் மழை காலத்தில் உள்ள கதகதனும் குளிர்காலத்துலேயும் கதகதன்னு இருக்கும். வெய்ய காலத்தில் உள்ளே பில்டிங் வெளியில் இருக்கிற டெம்பரேச்சரை விட உள்ளே கம்மியாக இருக்கும். இந்த பேனல் வச்சு GFRG பேனல் வச்சு பண்ணக்கூடிய கட்டடத்துக்கு கன்சீல்டு ஒயரிங் பண்ண முடியும், ப்ளம்பிங் எல்லாமே பண்ண முடியும், வாலில் டைல்ஸ் ஒட்டலாம், பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வேலையும் நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன இருக்கோ அதெல்லாம் இதுலேயும் பண்ண முடியும். ஆனால் இதில் நம்ம நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அங்கங்கே வேணுங்கிற மாதிரியெல்லாம் ஒட்ட வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஏற்கனவே நம்ம ப்ரீ பிளான்டு பண்ணி அந்த வால்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணியிருந்தால் மாத்திரம்தான் அதை நம்ம செய்ய முடியும். ஜன்னல் கதவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த இடத்துல தான் ஜன்னல் வரணும், கதவு வரணும் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் ஃபேக்ட்ரியிலேயே ஆர்டர் கொடுத்து கட்டிங் பண்ணி தான் வரும். அப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்தோன்னா அந்த இடத்த ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வால்ஸை நிறுத்த முடியும். இதுக்கு சப்போர்ட்டெல்லாம் கொடுத்து தான் அந்த வால்ஸை நம்ம நிறுத்த முடியும். க்ரேனில் தூக்கி வைக்கிற அளவுக்கு அங்கே இட வசதி நம்மளோட சைட்டில் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் ஒரு 3 மாத காலத்தில் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அப் டு பேஸ்மெண்ட் வரையில் நார்மல் மெத்தடில் தான் லோட் பேரிங்லேயே பண்ணலாம். இல்லை ஃப்ரேமில் செமி ஃப்ரேமாகவும் கூட நம்ம பண்ண முடியும். இதுக்கப்புறமா வால்ஸு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரூப் ஸ்லாப் எல்லாமே வந்துடுது. இது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இல்லாமல் இது GFRG பேனல் முழுக்க லோட் பேரிங் மெத்தடில் தான் வேலை செய்ய போகுது. ஒன்று, இந்த GFRG பேனலில் நம்ம வேகமாக வேலை செய்கிறதுனால 3 மாதத்துக்குள்ளே அந்த வேலை முடிஞ்சிருங்கும் போது ஃபண்டு நம்ம முன்னையே தயார் பண்ணி கையில் வச்சுருக்கணும். ஸோ ஃபண்டு கையில் இல்லாமல் வேலை செய்ய முடியுமான்னு கேட்டால் இட் இஸ் நாட் பாசிபிள். அப்புறம் இன்னொன்று,
இந்த மாதிரி கட்டடம் கட்டுறதுக்கு பேங்க் லோன் அவைலபிளானு பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஆனால் அது பேங்க் லோன் வந்து நீங்கள் வேலை முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ வந்து பில்டிங் கட்டுறதுக்கு நீங்கள் கையில் காசு கையில் வச்சுருந்து கட்டி முடிச்சுட்டு நீங்கள் லோன் வாங்கிக்கிறது வந்து இட் இஸ் ஒர்த்தபிள். பட்டு வேலைக்கு முன்னால் லோன் கிடைக்காது. இந்த 3 மாத காலத்தில் உங்களால் லோனை வச்சுக்கிட்டு வீட்டை கட்டுறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த கட்டடத்துக்கு வந்து கட்டட அனுமதியோ அல்லது லோனோ எல்லாமே தாராளமாக கிடைக்கும். அதில் எந்த மாறுதலும் கிடையாது. இது வந்து முன்ன கேரளாவில் ஒரு கவர்மெண்ட் கம்பெனியே இந்த பேனலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தற்சமயம் அங்கே ஸ்டாப் ஆனதுனால இப்போ தமிழ்நாட்டில் இப்போ மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதில் பேனல்ஸ் கிடைக்கிது, தமிழ்நாட்டில் பேனல் கிடைக்கிது. அதனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு கட்டுமானத்தை பிரபலியப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மெட்டீரியல் பிரச்சனைகள், நாளுக்கு நாள் வந்து மெட்டீரியல் ஏறிக்கிட்டே இருக்குது, விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம வேலை ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளே விலைவாசி ஏறி போயிடுது. பட் இதாக இருந்தால் டைம் வந்து குயிக்காக முடியும். ஸோ குயிக்காக முடிகிறதுக்குள்ளே அந்த பில்டிங்கை முடிச்சிடும் போது நம்ம காஸ்ட் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும். ஸோ இதுதான் இதோட மெத்தடாலஜி. ரெண்டாவது, இந்த வீடியோவை பார்க்குறவங்க, சார் நான் வந்து இந்த வீடியோவை பார்த்தேன், எனக்கு வந்து GFRG வீடு கட்டணும், எவ்வளோ சார் செலவாகும், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோன்னு திரும்பி அதே ஸ்கொயர் ஃபீட்டு புராணம் பாட வேண்டாம். நான் வந்து இந்த GFRG பேனல் உங்கள் ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிற செலவு ப்ளஸ் எரெக்ஷன் ப்ளஸ் மெட்டீரியல் காஸ்ட்டு, உங்களோட இன்னர் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது பெயிண்டிங்கு, ஜாயினரி, ஃப்ளோரிங்க்கு என்ன செலவாகுங்கிற எஸ்டிமேட் எல்லாம் போட்டு தான் இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு இவ்வளோ செலவாகும்னு சொல்ல முடியும். உங்களுக்காக நாங்கள் அந்த எஸ்டிமேட் ஒர்க்கு நாங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணுவோம். ஏன்னா சும்மா பொதுவாக இவ்வளோ வருது அவ்வளோ வருதுன்னு நம்மளால் வந்து கொடுக்க முடியாது, வேலை செய்யாமல் சொல்ல முடியாது. பட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சொல்லணும்னா நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இதுக்கும் வருது. அது வந்து உங்களுக்கு புரியும் விதமாக சொல்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.